போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. இளமையில் இனிமையாய் வாழ்ந்திடவே, இதமாய் நானும் வளர்ந்திடவே. இளமையில் இனிமையாய் வாழ்ந்திடவே, இதமாய் நானும் வளர்ந்திடவே. மகிழ்வை பகிர்ந்திடும் கொண்டாட்டமே, மன்னவன் பாதத்தில் சந்தோஷமே. மகிழ்வை பகிர்ந்திடும் கொண்டாட்டமே, மன்னவன் பாதத்தில் சந்தோஷமே. கரம் பிடித்து நடத்திடுவே, காலமெல்லாம் காத்திடுவே. கரம் பிடித்து நடத்திடுவே, காலமெல்லாம் காத்திடுவே. இளமையில் இனிமையாய் வாழ்ந்திடவே, இதமாய் நானும் வளர்ந்திடவே. அழகிய தோட்டத்து மலர்கள், ஆடிடும் வண்ண மயில்கள், துள்ளி குதித்திடும் மான்கள், சீரகடிக்கும் வானம் பாடிகள், இணைந்தே வாழும் சுதந்திரமாய் வலம் வருகின்றேன் குழந்தையாய். இணைந்தே வாழும் சுதந்திரமாய் வலம் வருகின்றேன் குழந்தையாய். கரம் பிடித்து நடத்திடுவே, காலமெல்லாம் காத்திடுவே. கரம் பிடித்து நடத்திடுவே, காலமெல்லாம் காத்திடுவே. இளமையில் இனிமையாய் வாழ்ந்திடவே, இதமாய் நானும் வளர்ந்திடவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பு நிறைந்த இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். பொதுக்காலம் 15ஆம் வாரத்தின் திங்கட்கிழமை இப்புதிய நாளில் ஆண்டவரின் திருமுன் ஒன்று கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை நாம் கடவுளுக்கு செலுத்தும் வெளிப்புற காணிக்கைகளை விட நம் உள்ளத்தில் கடைபிடிக்கும் நீதியும் நேர்மையும்தான் இறைவனுக்கு மிகவும் உகந்தது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் செய்யும் தவறுகளை உணர்ந்து அதிலிருந்து விலகி தூய்மையான கைகளோடும் இரக்கமுள்ள உள்ளத்தோடும் வாழ இன்றைய திருப்பலி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பரிசுத்தமற்ற காணிக்கைகளை விட ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யும் உண்மையான ஆன்மீக பலியாகும். இன்றைய பலிபூசை வழிபாட்டில் முழுமையாக பங்கேற்று இறைவனின் அருளையும் புனித மரிய மறை நாளின் அமைதியையும் புனித ஹென்ரியின் பரிந்துரையை வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை
கண்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குமாக இந்த திருப்பலியிலே ஜெபிக்கிறோம். இந்த உன்னதமான திருப்பலியை கொண்டாட, இந்த திருப்பலியினுடைய நிறை அருளை பெற்றுக்கொள்ள நம்மையே தூய்மைப்படுத்துவோம். நாம் தூய்மையாக இருக்கின்ற பொழுது கடவுளுடைய அருள் நிறைவாக கிடைக்கிறது. ஆகவே நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆயால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 11 துவங்கி 17 முடிய. எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றன. நீங்கள் ஒழுங்கினமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள், வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது.
அவை என் மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும்போது பாராமுகத்தினாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை. உங்கள் கைகளோ இரத்தக்கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னின்று அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். 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 நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி விடுகின்றீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கிறேன். உங்கள் குற்றங்களை என் கண்முன்னே ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலியை செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழி செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் கடவுள் அருளும் மீட்பை கண்டடைவர்.
புகழுக்குரியது. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 34 முதல் 11ஆம் அதிகாரம் 1 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியே அல்ல, வாளரையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தாம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் பக்தி இல்லாத உலகமாக, இறைப்பற்று இல்லாத உலகமாக இருக்கிறது. நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் நமது குடும்பங்களில் இருக்கும் தாத்தா பாட்டிகளுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். என்ன வேண்டுகோள் என்றால், நமது குழந்தைகளுக்கு அடிப்படை ஜெபமான தந்தை மகன் தூய ஆவியாரை சொல்லிக் கொடுங்கள் என்று. ஏன் அவர் இந்த அழைப்பை விடுத்தார் என்றால்,
இன்று நமது குழந்தைகள் ஆங்கிலம் பேச வேண்டும், ஹிந்தி பேச வேண்டும், பெரிய படிப்பு படிக்க வேண்டும் என்று எல்லாம் உண்டு. ஆனால் ஞாயிறு மறைக்கல்வி என்றால் அன்று ஒரு நாள் மட்டும்தான் அவர்களுக்கு விடுமுறை. எப்படி வகுப்புகளுக்கு அனுப்புவது? பிறகு பார்த்து கொள்ளலாம். அவர்கள் வளர்ந்து புது நன்மை உறுதி பூசுதல் பெறும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று அது ஆண்டவரின் காரியத்திலே, ஆன்மீக காரியத்திலே நாம் தள்ளி போடுவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஜெபமாலை உருட்டிய கரங்கள் இப்பொழுது செல்போன்களை உருட்டி கொண்டிருக்கிறது. நற்கருணை நமது வாழ்வின் மையமாக இருந்தது. செல்போன் தான் நம்முடைய வாழ்வின் மையமாக மாறிவிட்டது. ஜெபமாலையோடு தூங்கிய காலம் சென்று செல்போனோடு தூங்குகின்ற இந்த காலத்திலே இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய உலகம் அறிவியலின் உச்சத்தில் இருக்கிறதாக சொல்லுகின்றார்கள். அதை நாம் பார்க்கின்றோம். நாம் வாழும் உலகம் விரைவாக இயங்கும் உலகமாக பார்க்கப்படுகிறது. ஆல்வின் டஃப்லர் மற்ற நூற்றாண்டுகளோடு ஒப்பிடுகையில் இந்த 21ஆம் நூற்றாண்டை அறிவியலின் வளர்ச்சி 700 மடங்கு அதிகம் என்கின்றார். ஒரு காலத்திலே நாம் செய்தி அனுப்ப நடந்து செல்ல வேண்டும். அவசர செய்தி அனுப்ப தந்தி அனுப்பப்பட வேண்டும். தபால் சென்று சேர மாதக்கணக்கில் ஆகும். பயணங்கள் நீண்டதாக இருந்தது. கப்பல் பயணம் செய்ய வேண்டும் என்றால் ஆண்டு கணக்கிலே ஆகும். உதாரணத்திற்கு புனித பிரான்சிஸ் சவேரியா, அவர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்த பொழுது ஏறக்குறைய 13 மாதங்கள் அவர் கப்பல் பயணம் செய்தார். மனிதன் இயந்திரங்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக இயந்திரங்கள் மனிதனை கட்டுப்படுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய இறை வார்த்தை முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நம்முடைய ஆன்மீக வாழ்வை ஆழமாக மறுபரிசீலனை செய்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே உண்மையான பக்தி சடங்குகளில் அல்ல, நீதியான வாழ்வில் அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்று. ஏன் கிடைக்கவில்லை? பல நேரங்களில் நாம் வேண்டுதல் விண்ணப்பங்கள் வைத்து ஜெபிக்கிறோம், ஆனால் ஏன் கிடைக்கவில்லை? பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் அதற்கு பதில் சொல்லுகின்றது. நீங்கள் கரங்களை உயர்த்தி என்னிடம் ஜெபிக்கிறீர்கள், குரல்களை உயர்த்தி மன்றாடுகின்றீர்கள், ஆனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் உங்கள் கரங்கள் இரத்தக்கரை படிந்ததாக இருக்கிறது, நீதியானதை செய்யாமல் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், நாம் உண்மையாக கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்றால், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நாம் நன்மையானதை செய்ய வேண்டும். உங்கள் தீச்சைகளை என் திருமுன்னு நின்று அகற்றுங்கள், தீமை செய்வதை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்களுக்காக வழக்காடுங்கள். அன்புக்குரியவர்களே, நீதியோடு நாம் நடக்கின்ற பொழுது அப்பொழுதுதான் நாம் செலுத்துகின்ற பலி
கடவுளுக்கு உகந்த பலியாக இருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்திலே ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு விடுக்கின்றார். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மகனிடமோ மகளிடமோ அன்பு கொண்டிருக்கின்றாயா? அவர்கள் எனக்கு உடையவர்கள் அல்ல. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இப்படி சொல்லுகின்றார் என்றால், இந்த இரத்த உறவுகளை விட, இந்த சொந்தங்களை விட நாம் உயர்ந்ததாக முதன்மையானதாக ஆண்டவரை கருத வேண்டும். யோவான் எழுதிய நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கின்றார், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என்னை அன்பு செய்கிறாயா? சொந்தங்கள், உறவுகள், வலைகள், படகுகள், மிகுதியான மீன்பாடு, இவற்றை விட என்னை மிகுதியாக அன்பு செய்கிறாயா? பேதுருவும், ஆம் ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், அவை உனக்கு தெரியுமே என்று பதில் சொல்லுகின்றார். உண்மையாகவே ஆண்டவரை முதன்மைப்படுத்தி ஆண்டவருக்காக வாழ்ந்தார். புனித பிரான்சிஸ் அசிசியார் ஏழ்மையிலே வாழ்ந்தார். அவருடைய தந்தை, இவர் ஒரு நல்ல பெரிய தொழிலை செய்து உலக புகழ் பெற்றவராக அந்த தொழிலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் இவர் ஏழ்மையிலே வாழ்கின்றார். ஆகவே அவருடைய தந்தை ஆயரிடம் சென்று சொல்லுகின்றார், அவர் நான் செய்கின்ற அந்த தொழிலை பெரிதாக உயர்த்த வேண்டும், இல்லை என்றால் நான் கொடுத்த உடைமைகள் அனைத்தையும் என்னிடம் திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆண்டவரை முழுமையாக நேசித்து ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து அவர் முழுமையாக தன்னுடைய உடைமைகளை எல்லாம் தந்தையிடம் திருப்பி கொடுத்து விடுகின்றார். அவர் ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்று புனித ஹென்றி புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். ஜெர்மனியினுடைய பேரரசராக இருந்தவர். அரசாட்சி கிறிஸ்துவ நெறிமுறையிலே வாழ்ந்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நாமும் நம் வாழ்விலே ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கின்றோமா? ஜெபமாலை சொல்லுகின்ற நேரம் களைப்பாக இருக்கும், அல்லது இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல் வரும், எதற்கு நாம் முதன்மை இடம் கொடுக்கின்றோம்? ஜெபமாலை சொல்லி அன்னையை ஆண்டவரை மகிமைப்படுத்தவா, இல்லது சோம்பேறியாக இருக்கவா? அன்பிய கூட்டங்கள் நடக்கும், நண்பர்களோடு நேரம் செலவழிக்க வேண்டும், கிரிக்கெட் பார்க்க வேண்டும், செல்போன் பார்க்க வேண்டும். நாம் எதற்கு முதன்மையான இடத்தை கொடுக்கின்றோம்? முதன்மையான இடத்தை இறைவனுக்கு கொடுக்க அந்த அன்பியங்களிலே கலந்து கொண்டு அன்பின் மக்களாக வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஞாயிறு திருப்பலி, கடன் திருப்பலி, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாரம் முழுவதுமாக கடவுளுடைய ஆசிரியிலே வாழுகின்ற அந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்றேனா? கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கின்றேனா? அல்லது ஊரில் ஏதாவது முக்கியமான விசேஷம் என்று தட்டி கழித்து ஆண்டவருக்கு முதன்மை இடம் கொடுப்பதை தவிர்த்து விடுகின்றேனா? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை கொடுப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்ன அன்பு தெய்வம்,
நம்முடைய கூக்குரலை கேட்டு நமக்கு அருள் ஆசீர் வழங்க இருக்கின்றார். அந்த அன்பு தெய்வத்திடம் நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுத்து ஜெபிப்போம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் அனைத்து இறை மக்களும் இறைவார்த்தைக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் நீதியுடனும் அமைதியுடனும் மக்களின் நலனை முன்னிறுத்தியும் பணியாற்ற இறைவன் ஞானம் அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய், துயரம், தனிமை மற்றும் பல்வேறு சிரமங்களில் வாழும் அனைவருக்கும் இறைவன் ஆறுதலும் குணமளிக்கும் அருளும் வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் குடும்பங்களிலும் பங்கு சமூகத்திலும் அன்பு, ஒற்றுமை, மன்னிப்பு மற்றும் இறை நம்பிக்கை வளர அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் கேட்ட இறைவார்த்தையை வாழ்வில் செயல்படுத்தி கிறிஸ்துவின் அன்பிற்கு சாட்சிகளாக வாழ இறையருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு இறைவா, இதோ உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு ஏறெடுத்திருக்கிற இந்த மன்றாட்டுக்கு செவிசாய்த்து எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து முதுக்கரத்திலே தாங்கி வழிநடத்தும்படியாக இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாமை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தூவை போல எம் மனங்களை எழுப்புகின்றோம். வான்பீடத்தில் அது சேரும் மனம் கமிழும் காணிக்கையா. வெள்ளை தூப புகை போல எம் மனங்களை எழுப்புகின்றோம். வான்பீடத்தில் அது சேரும் மனம் கமலும் காணிக்கையா. வெள்ளை தூப புகை போல. எதை கொடுத்தேன் என்று தேடினேன், என்னதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எதை கொடுத்தேன் என்று தேடினேன், என்னதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என் தேவனேதானே எந்தன் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் சொந்தம். என் தேவன் நீதாயே எந்தன் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். கொடுக்கின்றேன் அப்பரசமதையே, கொடையாக உன்னை பெற்றுக்கொள்ளவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பெற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளோம். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் நீர்ப்பாராக. இதய
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்தும் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தி. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்து, ஆகவே வானதுதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உடைய படைப்புகள் எல்லாமை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை முன்னேற்றத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்க நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். முது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி இருளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உலங்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித ஹென்றி, எங்கள் பாதுகாவலராகிய புனித மகதலா மரியா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிருக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு உபரவாக்கும்படி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயராயப்பன் ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீ விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உந்தவளாய் வாழ்ந்து விலகி விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவளோடு ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மண்ணுலகில்
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கும் எழுந்தீரே. எல் பாவங்கள் பலவீனங்களை பாராமல் மூத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மூத்திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எதிரில நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீராமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. உறவை தேடியே எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீரானே எம் எல்லையே. நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே.
ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் மீண்டுமாக நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். நம்மை தட்டி எழுப்பி புதிய நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். இந்த நாளை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாளிலே நாம் எடுக்கின்ற முயற்சிகள், சந்திக்கின்ற மக்கள், மேற்கொள்ளுகின்ற பயணங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுப்போம். மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த உன்னதமான திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். சேலம் மறை மாவட்டத்தினுடைய திருத்தலமாக இருக்கின்ற புனித மகதலா மரியாவினுடைய இந்த திருத்தலத்திலிருந்து உங்களை நிறைவாக இறைவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும், சமாதானத்தை கொடுத்தருளும், பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்கால வாழ்வை கொடுத்தருளும். முதுக்கரம் எங்களை வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறைநூல்களின் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மகிமை புரியும்